என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு ஒன்று உன்னோடு பேச ஆசைப்பட்டு இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றது. இவர் யார் என்று உனக்கு நான் நிச்சயமாக இன்று காண்பித்து கொடுக்கின்றேன். இவரினுடைய அன்பினை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இழந்து விடாதே. எப்பொழுதும் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் நீங்கி இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அன்பையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நினைத்து பெருமைப்பட வேண்டும். உனக்காக நான் இருந்து அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் இருந்து ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கான தேவைகளை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைகளை எல்லாமோ நாம் இழந்து விட்டோம். எப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாமோ விட்டு விலகி வந்து விட்டோம். இதற்கு மேலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை பற்றி மட்டும்தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற உறவுகளை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சில மனிதர்களால் நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நேரம் அதையெல்லாம் நீ மீண்டுதான் வந்திருக்கின்றாய். அந்த நேரம் இதையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். தீமை செய்தவர்களை உடன் வைத்து கொண்டிருந்தாய். நல்லது செய்தவர்களை விட்டு விலகி நின்றாய். காலம் உனக்கு சரியான பதிலடியை கொடுத்தது. யார் உண்மையானவர்கள், யார் பொய்யானவர்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததல்லவா? உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தேடிய காலத்தில் உனக்கே உன்னை பற்றிய பல உண்மைகள் தெரிய வந்தது. இத்தனை நாளும் நாம் என்னவாக இருந்திருக்கிறோம் என்று. எந்த ஒரு குழந்தை தன் மீது உள்ள தவறை தானே ஒப்பித்து கொண்டு தானே அதனை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட சந்தோஷமான ஒரு இடத்திற்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கையும் அவர்களுக்கு அமைந்துவிடும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. சட்டென்று ஒரு நொடியில் யாருக்கும் எதுவும் கிடைத்து விடுவதில்லை. இதுபோன்று இந்த வாழ்க்கைதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலிருந்து நீ என்ன பெற நினைத்தாலும், உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய உத்வேகத்தையும் பார்க்கும் பொழுது உன் அம்மா எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படியெல்லாமோ முடங்கி கிடந்த வாழ்க்கை அல்லவா மீண்டும் உன்னை துளிர்க்க வைத்திருக்கின்றது. அப்படியானால் இந்த வாழ்க்கையின் மீது நீ எத்தனை அன்பு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கவில்லையே, இது கிடைக்கவில்லையே என்ற வருத்தம். எல்லாம் கிடைத்தவனுக்கு இது ஏன் நமக்கு கிடைத்தது என்ற வருத்தம். உண்மையில் இல்லாதவனுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரியும். தன்னிடம் எந்த விஷயம் இல்லையோ அவனுக்குத்தான் தான் எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த வாழ்க்கையும் அத்தனையையும் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதை நீ முழுமையான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன
அம்மா உறவு வருகிறது என்று சொல்கின்றாள். 1000 உறவை பார்த்தாயிற்று, 1000 ஏமாற்றங்களை சந்தித்தாயிற்று. இதற்கு மேலும் இந்த உறவைக் கண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றுதானே என் குழந்தை நீ கேட்கிறாய். உன்னை பற்றி புரியாதவளா இந்த வராகி? நீ என்ன நினைக்கிறாய் என்பது கூட தெரியாதவளா இந்த வராகி? எனக்கு தெரியும் என் குழந்தை, நீ இப்படித்தான் நினைக்கிறாய் என்று. ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் நினைப்பதுவும் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் பல துன்பங்களுக்கும் பல வேதனைகளுக்கும் மத்தியில் நீ சிக்கி தவித்தது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பெற்று கொடுத்திருக்கிறேன் என்பதனையும் நீ நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? எல்லா மாற்றத்தையும் உன்னால் கண்டுபிடிக்க முடிந்து விட்டது என்றால் இனி எல்லா திருப்பத்தையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நான் இருந்து தருவதை நீ ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும். அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். அப்படி நீ வந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன் வசமாகுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும். நான் தருவது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்கானது என்னவோ அதை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கானதாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருந்துவதை விட என்ன நடந்தாலும் அது நமக்கு நல்லதாகவே நடந்தது என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. நான் உனக்கு தருகின்ற விஷயங்களைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு எது சரி என்று படுகின்றதோ, உன் மனசாட்சி எதனை சரி என்று உன்னிடத்தில் சொல்கின்றதோ அதை நீ சரியாக செய்துவிட்டால் போதும். அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக வந்து சேர்வதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அல்லவா? ஆனால் நீ எதிர்பார்த்ததும் சரி, எதிர்பார்க்காததும் சரி, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் நாம் அதனை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய சந்தோஷத்தை மட்டும் நாம் யாருக்காகவும் இழந்துவிடக்கூடாது. அப்படியும் ஒரு சந்தோஷத்தை இழக்க நீ முன் வருகிறாயானால் அதை இழப்பதற்கு தகுதி உடையவர்களுக்காகத்தான் நீ இழக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து விடு. இந்த தாயானவள் உன்னோடு கொண்ட அன்பினாலும் உன் மீது கொண்ட அக்கறையினாலும் தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு இலவசமாக இந்த வாழ்க்கை பல சந்தோஷங்களை கொடுத்தது. அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் உன் அம்மா உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன். யாரும் நம்மோடு பேசவில்லை, யாரும் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்ளவில்லை, யாரும் நம் கவலையில் உடனிருந்து நம் கண்ணீரை துடைக்கவில்லை என்று தானே வருத்தப்பட்டாய். ஆனால் இவர்
உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கடந்து, அத்தனை சோதனைகளையும் கடந்து உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்க வந்திருக்கின்றார் என்பதனை மறக்காதே. நான் சொல்லப் போகின்ற இவர் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் உனக்கு எதிர்பாராத பல மாற்றங்கள் நடந்தேறும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உறவு நமக்காக நம்மை தேடி வருகிறது என்றால் அது இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன் தாயானவள் நான் அன்றி வேறு யாராக இருக்க முடியும்? உன் அம்மா உன்னை தேடி வந்து உன்னோடு பேச ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் நீ இறக்கி வைக்க வேண்டும் என்றும், அதை என்னவென்று கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றும் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதையுமே அதிகமாக மனதிற்குள் வைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னிடத்தில் நீ அப்படியே சொல்லிவிடுவாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுத்த நம்பிக்கையும் உனக்கு நான் கொடுத்த சந்தோஷமும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இந்த வராகி உன்னோடு பேச துடித்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னால் இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே சகஜமாக எடுத்துக்கொண்டு அடுத்த நிலையில் முன்னேற முடிகிறது. அப்படியானால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆனால் எல்லாமும் உடனடியாக உனக்கு நடக்க வேண்டும் என்றால் யார் கண்ணிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் படாதபடிக்கு அத்தனை முன்னேற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அது போன்ற பல நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் செதுக்கி தருகின்றேன். கவலைப்படாமல் இரு. எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் அள்ளி தருகின்ற உன் அம்மா இனியும் இதையெல்லாம் அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சுற்றி வந்ததா அல்லது உன் வாழ்க்கையில் நீயாக தேடி வந்ததா என்பதனை பொறுத்து அது உனக்கு நல்லதை செய்வதும் கெடுதலை செய்வதும் இருக்கின்றது. இந்த தாயானவள் நானாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படியானால் நான் உனக்கு எந்த நிலையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டேன். அதனால் உன் மனதில் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் இனி துளிர்க்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் போதும். எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு இனிமேல் நம்பிக்கையான நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லா நேரங்களும் இனி உனக்கான நம்பிக்கையை தர தயாராகிவிட்டது. நீ நல்ல குழந்தை என்பதனால்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதனால் எக்காரணம் கொண்டும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நீ குறைத்து மதிப்பிடாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.